வடகிழக்கு பருவமழை காலமா இருக்கிறதுனால புயல் உருவாகிறது, மழை பெய்யறது இயற்கைதான். அப்படிதான் மலாக்கா நீரிணை பகுதியில சென்யார் புயல் உருவானது. இது தமிழகத்துல பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தல. இந்த புயல் இந்தோனேஷியா கடற்கரையை கடந்து வலுவிழந்தது. இதன் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டி இருக்கிற இலங்கை கடற்கரை பகுதியில மையம் கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றது. இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை பக்கத்துல புயலா உருவாகி வட தமிழகத்தை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த தித்வா என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தித்வா என்றால் தீவுன்னு பொருளாம். இந்த புயல் சின்னத்தின் காரணமாக காவிரி டெல்டா பகுதியில நாளையிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 29ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதியில் மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது.